தஞ்சாவூர் கும்பகோணம் இங்கெல்லாம் கனெக்ட் பண்ணுற டெல்டா ஹைவே வழியாக தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ரோடை ரீசெண்டாக 4 லேனாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தூரம் 4 லேனாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ தூரம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே நாங்கள் போகிற வழியில் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட் பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துக்கும் நாங்கள் போயிருந்தோம். அங்கே என்ன இருக்குது, எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம சென்னையிலேருந்து கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த இடங்கள்லாம் போகணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக 4 லேன்லேயே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த ரூட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம தஞ்சாவூர்லேருந்து கிளம்பிட்டோம். தஞ்சாவூர்லேருந்து சென்னை போயிட்டுருக்கோம். நம்ம புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண NH36 4 லேன் இருக்குது இல்லைங்களா, அது வழியாக தான் போகிறோம். இது கும்பகோணம் அது வழியாக போகுது. எவ்வளோ தூரம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ 9:30 ஆகுது. ஒரு 7 hours ஆகுமா சென்னைக்கு போகிறதுக்கு? 7 hours கிட்ட ஆகிடும். தெரியல எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. இந்த ரூட்டில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க தெரியல. எல்லா 7 hours கூகுள் மேப் சொல்லுது. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது. இதுக்கு முன்னாடி கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த இடத்துக்குலாம் இந்த ரூட் வழியாக தான் நாங்கள் நிறைய தடவை ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். பட் இந்த NH36 4 லேனாக கன்வெர்ட் பண்ண அப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ரூட்டு 2 லேனாக இருக்கச்சே ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ 4 லேனாக கன்வெர்ட் பண்ண அப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த ரூட்டில் வர ஃபஸ்ட்டு டோல் பிளாஸா இதுதான். டோல் பிளாஸா பேர் வேம்புக்குடி டோல் பிளாஸா இது. இந்த டோல் பிளாஸால ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஹியூமன் இன்வால்வ்மெண்ட்டே இல்லை. ஒரு பர்சன் இருப்பார் இல்லையா, ஒரு பூத் மாதிரி போட்டு ஒரு பர்சன் அதை செக் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி யாருமே இல்லை. எதனா ப்ராப்ளம் வந்ததுதான் சரி பண்றதுக்கு இருப்பாரு. அந்த மாதிரி யாருமே இல்லை. ஒருவேளை இங்க அந்த மாதிரி ஃபாஸ்டாக ஏதோ ப்ராப்ளம்னா என்ன பண்ணுவோம் தெரியல, என்னன்னு தெரியல. ஆகக்கூடாது போல இருக்கு. அதான் ஸ்கேனே ஆகல ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே ஓகே. ஸ்கேனே ஆகாம இருந்தாலும் கொஞ்சம் ரிவர்ஸ் போயிட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா ஸ்கேன் ஆயிடுச்சு. இந்த NH36 பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா விக்கிரவாண்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு விழுப்புரம் கிட்ட. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு சவுத் சைடில் ஐ திங்க் மானாமதுரை வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் நேற்று நம்ம அந்த புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் வந்தோம் இல்லையா, காரைக்குடியிலேருந்து, அதுவே NH36 தான் நினைக்கிறேன். இந்த NH36ல் விக்கிரவாண்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தஞ்சாவூர் வரைக்கும் தான் 4 லேனாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது 2 லேனாக தான் இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி காரைக்குடியிலேருந்து தஞ்சாவூர் வரைச்ச புதுக்கோட்டையிலேருந்தே பார்த்தீங்கன்னா NH36ல் தான் ட்ராவல் பண்ணி வந்தோம். அது ஃபுல்லுமே 2 லேன் ரோடு தான். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ரோடும் 4 லேன் கன்வர்ஷனுக்கு அப்புறமா 6 லேனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளைஓவர்ஸ் இந்த ரூட்டில் 6 லேனை தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கும்பகோணம் கிட்ட வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10 ஆக போகுது. ஒரு 20 minutes ஆச்சு தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வரத்துக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம். கிட்டத்தட்ட 1 hour ஆகும். இந்த வாழஞ்சி நெலுஞ்சி எல்லாம் போகும், எல்லாம் ரோடெலாம் 1 hourக்கு மேலே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே 1/3 கம்மி ஆயிடுச்சு. ஆனால் இது ரொம்ப வருஷமாக கட்டிட்டு இருக்காங்க. நான் 2020 வரைச்சவே இந்த ரோடெலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. முடிஞ்சிருச்சா இப்போ ஃபுல்லாக? ஓரளவு இன்னும் முடியல. இன்னும் அந்த இதுக்கிட்டலாம் முடியல. இன்னும் விழுப்புரம் அந்த ஏரியாலாம் முடியல. இப்போ ஒரு 3 செக்ஷனில் 2 செக்ஷன் தான் முடிச்சிருக்காங்க. ஒரு செக்ஷன் இன்னும் முடிக்கவே இல்லை. சென்னையிலேருந்து வரோம் அப்படின்னா, இல்லை லாங் டிஸ்டன்ஸ்லேயே வரோம், இந்த ரோடை யூஸ் பண்ணி போகிறோம்னா, திருச்சி போயிட்டு போகாமல் இந்த ரோடில் போகிறோன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். 267 கிலோமீட்டர்ஸ் இன்னும் சென்னை. மை காட். இந்த ரூட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணி வரச்சு டிராஃபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் ஸ்ட்ரெச் இன்னும் 4 லேனாக கன்வெர்ட் பண்ணி முடிக்கல. தஞ்சாவூர்லேருந்து வடலூர் வரைக்கும் தான் 4 லேன் கன்வர்ஷன் முடிஞ்சிருக்கு. ஒன்ஸ் இந்த என்டையர் செக்ஷன் 4 லேன் ஆயிடுச்சுன்னா GST ரூட் வழியாக போகிறவங்க நிறைய பேர் இந்த ரூட் வழியாக வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த NH36 ரொம்ப வருஷமாகவே 4 லேன் கன்வர்ஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுனால நாங்கள் கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த இடங்கள்லாம் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் ரூட் வழியாக வருவோம். அதாவது உளுந்தூர்பேட்டை, விருதாச்சலம், ஜெயங்கொண்டம் இந்த ரூட் வழியாக தான் வருவோம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த சைடில் காட்டுற அந்த மேப் வழியாக தான் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்.
ஃப்யூச்சரில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆரும் சென்னையிலேருந்து கம்ப்ளீட்டாக 4 லைன் கன்வர்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ரூட் வழியாகவும் நம்ம வந்து கும்பகோணம் தஞ்சாவூர்லாம் வரலாம். பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம். இந்த ரூட்டில் இது வந்து செகண்ட் டோல் பிளாஸா, மானம்பாடி டோல் பிளாஸா. தோப்பு விக்கிரவண்டி திருப்பனந்தாள். இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக அணக்கரை அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜில் தான் போய் கிராஸ் பண்ணிட்டு போகிறோம். இது புதுசாக கட்டின பிரிட்ஜு. அந்த சைடு அங்கே கட்ட அந்த இடத்துல அந்த சைடில் இருக்கிறது வந்து பழைய பிரிட்ஜு, அந்த காலத்தில் இருந்தது. தெரியுதா அது? தெரியுது. தெரியுது. இங்கே என்னால் ரொம்ப வியூ எனக்கு கிடைக்கல இந்த டிஸ்டன்ஸில், உங்களால் பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா பழைய பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜு வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு 2 சைடு ஒரு 1 லேன் தான், சிங்கிள் லேன் அந்த பிரிட்ஜு. இப்போ வந்து ஒரு வண்டி போகிறதுன்னு வச்சுக்கோங்க, எதிர் சைடில் இருக்க வண்டிலாம் அந்த சைடு கரையில் நிற்கும். இது வந்து நான் ஒரு வாட்டி வந்தோம் கும்பகோணத்துக்கு ட்ராவல் பண்ணச்சு, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே நின்றோம். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் வச்சு 3/4 மணி நேரம் ஒரு சைடில் நிற்கிறோம், டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, எதிர் சைடில் வருது வந்துட்டே இருக்குது. 3/4 மணி நேரம் அங்கே டிராஃபிக் ஜாம் மூலமாக. இப்போ ஒருத்தரை விட்டுட்டு ஒரு 10 வண்டி விடுறாங்க இந்த சைடு, இன்னொரு 10 வண்டி அந்த சைட்லேருந்து விடுவாங்க. 3/4 மணி நேரத்துக்கு மேலே இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த 4 லைன் பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது வந்து பயங்கர ஒர்த்தாக இருக்குது உண்மையிலே. நினச்சி பார்க்குறேன் அந்த ஸ்ட்ரகிள்லாம் வந்து இப்போ எவ்வளோ இதுவாக இருக்குது, அப்போ எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தது, இப்போ எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத நம்ம அந்த டைம் நம்ம ட்ராவல் பண்ணதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, தோணும் நமக்கு. அது ஏங்கொண்டான், சென்னை 240 கிலோமீட்டர்ஸ். ஸோ இங்கே பக்கத்தில் வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது. போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயில் பார்த்துருப்போம். அதே ஒரு ரெப்ளிகா பிரகதீஸ்வரர் கோயில் ராஜராஜ சோழன் கட்டினது. இது வந்து ராஜேந்திர சோழன் அவரோட சன்னு கட்டினது. ஸோ அந்த ரெப்ளிகா இது வந்து கங்கை கொண்ட சோழபுரம் இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. ரீசெண்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட இங்கே வந்திருந்தார். ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறோம், வாங்க போகலாம். த்ரூ அவுட் தி டே ஓப்பனா? அப்படிதாங்க இருக்கும். ஏன்னா 10 மணி தானே, அது ஒன்றும் பிரச்சனை. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய பையன். ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினார். ராஜேந்திர சோழன் அதே மாதிரி ஒரு ரெப்ளிகாவை கங்கை கொண்ட சோழபுரத்திலும் கட்டியிருக்காரு. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஊரே வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் சோழனால் தான் உருவாக்கப்பட்டது. எதுக்காக இந்த ஊரை அவர் கட்டினார்னா, அவர் வந்து நார்த் இந்தியாவில் கங்கை வரைக்கும் போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்ததுனால அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஊரை வந்து அவர் வந்து ஃபார்ம் பண்ணார். அதனால தான் இந்த ஊர் பேர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கோவிலில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் கோபுரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதோடைய ஹைட்டு ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் கட்டினா அந்த பிரகதீஸ்வரர் கோவிலோடைய கோபுரத்தை கம்பேர் பண்ணிச்சு கொஞ்சம் ஹைட்டு வந்து கம்மியாக தான் இருக்குமா. ஏன்னா எந்த காலத்துலையும் இவர் கட்டின கோவில் அவங்க அப்பா கட்டின கோவிலோட கம்பேர் பண்ணிச்சு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக பர்பஸாகவே இதோட ஹைட்டை வந்து கம்மியாக வச்சுருக்காங்களாம். அதே மாதிரி பெரிய நந்தி. இப்போது கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் இருக்கோம். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே அந்த பிரகதீஸ்வரர் டெம்பிள் மாதிரி ஆல்மோஸ்ட் அப்படியே இருக்குது. அந்த நந்தி முதல் கொண்டு சிவலிங்கம் முதல் கொண்டு அந்த சுற்றி இருக்க அந்த மண்டபம் அந்த வந்து அந்த ஸ்டோன்ஸு எல்லாமே அப்படியே இருக்குது. ஒரு மினி பிரகதீஸ்வரர் டெம்பிளை பார்க்குற மாதிரியே இருக்குது. இப்போ வந்து இங்கேருந்து இப்போ கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக சென்னை தான். இங்கே வர பிளான் இல்லை,
சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி இதை ஏன் விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்தோம். இல்லை எங்கள் அம்மா வந்து நேற்று சொன்னாங்க கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது, அதிகமாக இருக்கும், போயிட்டு வா அப்படின்னு. சரி அதான் சாமி இது பண்ணிட்டு தர்சனம்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு மரத்தடியில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. இது பெரிய கோவிலாக இருந்தாலும் இது பாருங்க எல்லாம் மரத்தடியில் உட்காந்து. அந்த பிக்னிக்னா போனால் மரத்தடி ஒன்று பிடிச்சி நாங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் பிடிப்போமே, மரத்தடியாக பார்த்து பிடிப்போம், அந்த மாதிரி இருக்குது. அந்த ஃபீலிங் இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நாங்களும் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உக்காந்துட்டு மரத்தடியில் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தோணுது. பட் என்ன பண்ண முடியும், கடமை அழைக்கிறது. ஊருக்கு போனோமே, இன்னொரு 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம். சாயங்காலத்துக்குள்ளே போனால் தான் நம்ம நாளைக்கெல்லாம் ஆஃபீஸ் போக வேண்டிய வேலை இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நம்ம வச்ச கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த இடம் சூப்பராக இருக்குது. எனக்கு என்ன ஒன்று ஆச்சரியம்னா 1000 வருஷம் முன்னாடி பண்ணிருக்காங்க, எந்த கல்லுலேயும் ஒரு பாசி கூட இல்லை. ஆமாம், மெயின்டைன் பண்றாங்க, அது ஒரு விஷயம். ஒண்ணுமே ஆகல, அப்படியே கட்டின போது இதெல்லாம் எப்படி கட்டிருப்பாங்க அப்படின்றது தான். 1000 வருஷம் முன்னாடி வெறும் உளி வச்சுதான் போட்டிருப்பாங்க ஆப்வியஸ்லி. அப்போ ஒண்ணுமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணுமே இருந்திருக்காது. சூப்பரா கட்டியிருக்காங்க. வெறும் கல்லை வச்சு இது பண்ணியிருக்காங்க, மிஷினா கூட இருந்திருக்காது. அப்போ 1000 வருஷம் முன்னாடி என்ன மிஷின் இருந்தது? ஓகே, இப்போ நாங்கள் வந்து அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அது பார்த்து முடிச்சிட்டோம். அரௌண்ட் ஒரு 1 hour ஆயிடுச்சா? சுற்றி 1 hour கிட்ட ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்து 11:30. நாங்கள் வந்து மீண்டும் சென்னையை நோக்கி பயணத்தை தொடர்கிறோம். பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் போய் ரீச் ஆகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இன்னும் வந்து 296 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து. இங்கே 296 அப்படி தான் போட்டிருக்கு. ஓகே என்ன ஆக்சுவலாக ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, கூகுள் மேப்பில் நம்ம சென்னைன்னு போட்டால் அது சுற்றி பழைய ரூட் எதுவோ அதுதான் காட்டுது. அதனால தான் 296ன்னு காட்டுது. இப்போ 253 ஆகிடுது. தஞ்சாவூர்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு பழைய அந்த 2 lane ரோடு தான் காட்டிட்டு வருது. அதாவது கும்பகோணத்துக்குள்ளே அந்த மாதிரி தான் காட்டிட்டு வருது. அது ஏன்னு தெரியல. இப்போ வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீன் சுருட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வரும். அந்த ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து சிதம்பரத்துக்கு ஒரு ஹைவே இருக்குது. அந்த ஹைவேவும் இந்த ஹைவேவும் NH36 வந்து ஜாயின் ஆகிற இடம் அது. இப்போ நம்ம சிதம்பரம் போனோம்னா அந்த மீன் சுருட்டியில் ரைட்டில் போனால் சிதம்பரம் வந்து. இந்த ரூட் வழியாக நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான பர்பஸே பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தூரம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சிதம்பரம் வழியாக போயிட்டு போகலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரிஜினல் பிளானே. ஃப்யூச்சரில் இன்னொரு வீடியோவில் நம்ம அந்த சிதம்பரம் வழியாக இருக்கிற ரூட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதாவது சென்னையிலேருந்தே நம்ம அந்த ஸ்ட்ரெச்சை எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நல்ல ரோடு முடிஞ்சு போயிடுச்சு இந்த ஹைவேல. இது வந்து பார்த்தீங்கன்னா வடலூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இன்னும் வடலூர் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கெல்லாம் இன்னும் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து வடலூர் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். இதுக்கான பைபாஸ் இல்லை போல இருக்குது, இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல போல இருக்குது. வடலூர்லேயே ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடியிலேருந்து உங்களுக்கு வந்து 2 lane ரோட் தான் ஃபுல்லும். வடலூர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு தெரியும்? வள்ளலார் பேருந்து நிலையம் பேர். அவர் தானே சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நினை. அவர் சொன்னது தானே அது. இவ்வளோ நேரம் நாங்கள் ஜாலியாக அப்படியே 4 laneல சூப்பராக வந்துருந்தோம். பார்த்தா டிராஃபிக் ஜாமில் மாட்டின்ட்டோம். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்தது, 5 நிமிஷமாக நிற்கிறோம். இந்த வடலூரில் அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு சிக்னல் இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி தான் இருக்குமா ரோடு. வந்து கொஞ்சம் 4 lane கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் வந்து பழைய 2 laneலேயே போக வேண்டியதாக இருக்குமா. அதுக்கப்புறமா வந்து விழுப்புரம் கிட்ட போயிட்டு விழுப்புரம் டு சென்னை வந்து ஜிஎஸ்டியில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் போச்சு உங்களுக்கு என்ன ரூட் அப்படின்றதுலாம் கிளியராக சொல்கிறேன் நான். நீங்கள் இந்த 4 lane கன்வர்ஷன்ஸ்லாம் முடியறதுக்கு முன்னாடி இந்த ரூட் வழியாக வரீங்க அப்படின்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு 4 lane ரூட் வழியாக ஸ்மூத்தாக எப்படி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றத, இதுக்கான ஆல்டர்னேட் ரூட்டையும் பெட்டரான ஒரு ரூட்டையும் நான் இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி ரோட்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணிடுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதுதான் நெய் லிக்னைட் கார்பரேஷன் இது ஃபேக்ட்ரி அது இல்லை என்ட்ரன்ஸ் இது உள்ளுக்குள்ளே போகணும். பார்க்குறேன். இப்போ நெய்வேலி வந்துட்டோம். அடுத்தது எங்க? அடுத்தது பண்ருட்டி. இந்த ரூட்ல ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பலாப்பழ தோப்பு அப்புறம் முந்திரி தோப்பு தான் நிறைய இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டால்லாம் பலாப்பழம் இருக்குது, ப்ளஸ் முந்திரி இது ப்ராசஸ் பண்ணி முந்திரி கேஷ்யூ நட்ஸே இருக்கும். பண்ருட்டி வந்து இந்த ரெண்டுத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். இப்போ எவ்வளோ கடை இருக்குது அடிக்கடிக்கு வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து பண்ருட்டி டவுனுக்குள்ளே வந்தாச்சு. வடலூர்லேருந்து வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்குது, நிறைய டைவர்ஷன்ஸு. கொஞ்சம் தான் ரோடு முடிஞ்சிருக்கு. மோஸ்ட்லி 2 லேனில் தான் வந்துருந்தோம் இவ்வளோ நேரம். 2 லேன் 4 லேன் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். திரும்ப வந்து 2 லேனுக்கு டைவர்ட் ஆகி வந்துடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்ஸாக அந்த மாதிரி தான் போயிட்டு. இது எந்த இடமா? இப்போ பண்ருட்டியில நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து விக்கிரவாண்டி ரோட்ல போயிட்டு இருக்கோம். இங்கேயும் அதே சுச்சுவேஷன் தான். ரோடு டைவர்ஷன் பாருங்க, எவ்வளோ டைவர்ஷன்ஸ் இருக்கு. ஃப்ளைஓவர்லாம் பாதி தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் முடிக்கல இருந்தால். நிறைய டைவர்ஷன்ஸ் இங்கேயும். நம்ம இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இந்த ரோட்ல டிராவல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நாகப்பட்டினம் டு விழுப்புரம் ஒரு இது இருக்குது, 4 லேன் ரோடு இருக்குது. அதில் நம்ம வந்து கனெக்ட் ஆகி விழுப்புரம் போயிட்டு போகிறோம். விழுப்புரம் போயிட்டா விழுப்புரத்துலேருந்து நமக்கு ஜிஎஸ்டி ரோடு ஸ்ட்ரைட்டாக சென்னை போயிடலாம், 4 லேன். இப்போ நம்ம வந்து லெஃப்டில் டேர்ன் பண்ணிக்க போகிறோம். லெஃப்டில் போனால் ஸ்ட்ரெயிட்டாக விழுப்புரம் போயிடலாம் நம்ம. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து 4 லேன் ஹைவே ஸ்டார்ட் ஆகிடும். பாரு பெருமூச்சு, என்ன சார் நிம்மதி பெருமூச்சு. லஞ்சுக்கு வழி பண்ணுங்க, எங்கே போக போகிறோம்? டைம் 1 hour, ஒரு 2 o'clock இந்த மாதிரி நம்ம வந்து லஞ்ச் பிரேக் போட்டுக்கலாம். எங்கன்னா விழுப்புரம் போயிடலாம், அப்படி இல்லைன்னா திண்டிவனம் அந்த மாதிரி அங்கன்னா இடத்துல போயிடலாம். வடலூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. விக்கிரவாண்டி வரைக்குமே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ரூட்டை ட்ராவல் பண்ணோன்னா இந்த ஒரு பெயின் ஏரியா இருக்குது, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் வரணும். இன்னும் 2 வருஷம் மினிமம் ஆகும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியறதுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்குறது அந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்தா. விழுப்புரம் வந்து 7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம திண்டிவனம் போயிடலாமா லஞ்சுக்கு? இங்கே அங்கே உன்னோட ஃபேவரட் ஹோட்டல் இருக்குது. என்னது? இல்லை, நம்ம ஆக்சுவலாக ஒரு இடம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த இடத்தோட பேரில் ஸ்டார்ட் ஆகும் கோவில்லாம் இருக்கும். அதே கர்நாடகா தான். உடுப்பி விஹார், உபவிஹார், உடுப்பி ருச்சி. கேஃப் உடுப்பி ருச்சி. போகலாம். லாஸ்ட் இயர் போச்சு அவினாசி, அது பொள்ளாச்சி போச்சு. அவினாசியில் கேஃப் உடுப்பி ருச்சி ட்ரை பண்ணுவோம். எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். ரெஸ்ட் ரூம்ஸ் அதெல்லாம் கூட நீட்டாக இருக்கும், ஃபாஸ்ட் சர்வீஸு, ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கும். நம்ம என்ன ஆர்டர் பண்ணாலும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். நம்ம ஃப்ளைஓவர் மேலே போயிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஃப்ளைஓவர் மேலே வந்ததுனால இது வந்து விழுப்புரம் பைபாஸ்க்கு வந்துடுது. கீழே போனால் விழுப்புரம் டவுனுக்கு போகலாம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பைபாஸ் வழியாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹைவே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாகப்பட்டினம் வரைக்கும் போகும். ஃபுல்லும் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் சிமெண்டட் ரோடு தான். ஆனால் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணிச்சா பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. மத்தியான நேரத்தில் போச்சா கண்ணெல்லாம் கூசவே ஆரம்பிச்சிச்சு.
நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும்னு. அதாவது சிமெண்டட் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்குமா, அப்படி இல்லைன்னா அந்த பிட்டுமன் அதாவது தார் ரோடு இருக்குது இல்லைங்களா, அதில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்குமான்றதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேலூர் 133, சேலம் 175. இந்த ரோட்டில் வந்து கிளிப்பில் போனால் சேலம் உளுந்தூர்பேட்டை அப்படியே அந்த ஜிஎஸ்டியோட லெஃப்ட்டில் போகும். இப்போ நம்ம போகிறது வந்து அந்த ஃப்ளைஓவர் கீழே போகிறோம், ரைட்டில் போனால் நம்ம வந்து சென்னை போயிடுவோம். இப்போ வந்து அந்த ஜிஎஸ்டியோட மேலே நம்ம அந்த ஃப்ளைஓவர் மேலே இருக்கிறது வந்து ஜிஎஸ்டி ரோடு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரூட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம், கங்கை கொண்ட சோழபுரம் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து சிதம்பரம் வந்துடுங்க. சிதம்பரத்துலேருந்து கடலூர், அப்புறம் விழுப்புரத்தில் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்னை போயிடலாம். ஸோ இந்த ரூட்டு தான் இந்த வீடியோ போகிற டைமில் ஃபாஸ்டஸ்ட் ரூட்டு. பட் இதில் வந்து டைம் வந்து கொஞ்சம் கம்மியானாலும் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். சென்னை 166. ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட் 4 லேன் ரோடாக தான் இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து நியர் ஃப்யூச்சரில் 6 லேன் ரோடாக கன்வெர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புது இடங்களில் நிறைய ஃப்ளைஓவர்ஸ் கட்டுறோன்னு சொல்லிட்டு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது. அதையும் வந்து இந்த ஃப்ளைஓவர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரோட்லேயும் வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து திண்டிவனம் ரீச் ஆகிட்டோம். திண்டிவனமில் கேஃப் உடுப்பி ரீச், அங்கே தான் வந்து இப்போ லஞ்சுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். நார்த் இந்தியன் தாலி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஹலோ, அப்படி இப்படி அடம் பிடிச்சி இந்த ஹோட்டலுக்கே வந்துட்டேன். பசி தாங்க முடியல. ஓகே, சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி நல்லா இருக்கா, எப்படி இருக்குது ஃபுட்டு எல்லாத்தையும் நான் வந்து திரும்ப இங்கே கிளம்பிச்சே சொல்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்பூன் வேணும். எப்படி இருக்கு? பசி ருசி அறியாதுன்னுவாங்க, பசியாத போதே ருசியாக இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்பிட்டா அதை உடுப்பி ருச்சியில் சொல்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு வரல, எதையும் விடல இல்லைங்க. ஏன் விஸ்கி நடக்கிற செப்பல் விஸ்கி பீச். அப்படி கொண்டு தெரியுதுடா பசாமி. ஃபுட் எப்படி இருந்தது? நல்லா தான். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல். கொஞ்சம் காஸ்ட்லி தான் இல்லை, அதாவது முன்னெல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது. நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த திண்டிவனமில் சாப்பிட்றேன். இங்கே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்றோங்க. பட் நம்ம வந்து அந்த உளுந்தூர்பேட்டையில் ஸோ அது கொஞ்சம் நார்மல் ப்ரைஸாக இருக்குது. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அதாவது மேபி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃப்ரைட் ரைஸ் சாம்பார் அப்படி தனித்தனியாக வேணும், அது 70 rupees 80 rupees அப்படி தான். இப்போ அந்த ஃபுல்லு நார்த் இந்தியன் தாலி வாங்கினா அது 280 rupees. இந்த 280 rupeesக்கு அவ்வளோ ஒர்த்தா அப்படின்னா இல்லை. டேஸ்ட் நல்லா அந்த குவாலிட்டியான இருந்தது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுது. ஜாமுன் எல்லாம் ஐட்டம்லாம் இருந்தது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி தான். ஓகே, பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு நாள் பரவாயில்ல. ஃபாஸ்ட் சர்வீஸு, பசிக்கு ஒன்று வந்துடுச்சு. நார்த் இந்தியன் தாலி, அதுக்கப்புறம் ஒரு லஸ்ஸி சாப்பிட்டுட்டு இன்னும் இங்கேருந்து வந்து 3 மணி நேரம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் அந்த டவுன் கிராஸ் பண்ண உடனே இருக்குது. அதாவது டுவர்ட்ஸ் மெட்ராஸ் வரச்சே திண்டிவனம் கிராஸ் பண்ணால் பைபாஸ் எண்டில் அந்த உடுப்பி ருச்சி, கேஃப் உடுப்பி ருச்சி ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 126 கிலோமீட்டர்ஸ் இன்னும் சென்னை போகிறதுக்கு 3 hours டைம் ஆகும்னு போட்டிருக்கு. பிகாஸ் ஆஃப் டிராஃபிக் இருக்கும், தாம்பரம்க்கு அப்புறமா டிராஃபிக் இருக்கும். ஸோ நாம் எப்படி போகிறோம் அப்படின்னா செங்கல்பட்டு போயிட்டு திருப்பூர் போயிட்டு ஈசிஆர் போயிட்டு நம்ம வந்து போயிட்டு போகிறோம். ஏன்னா இங்கே கிண்டி வழியெல்லாம் போனால் ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அப்படின்னா. இப்போ தான் வந்து மேல்மருவத்தூர் கிராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சென்னை போகிறதுக்கு வந்து ஒரு 2 hours கிட்ட ஆகும். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3:30 மணி, 5:30க்குள்ளே வீட்டுக்கே போயிடுவோம்னு நினைக்கிறேன். இதை பார்க்கலாம். இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தாலும் ஆனால் செம்ம வெயில். காரை அப்படி விண்டோ திறக்கவே முடியல, அப்படி இருக்குது. தூங்காமல் ஓட்டுங்க.
நான் ஓட்டுறேன்னா தரமாட்டேங்கிறாரு. லாஸ்ட் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு 100 கிலோமீட்டர்ஸ், எப்பறம் ஓனர் கொண்டு சீக்கிரம் இப்போ வீட்டுக்கு போகலாம். அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இருக்காது, எக்ஸைட்மெண்ட்டும் இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம ஊருக்கு போச்ச பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும். ஐயா ஜாலி, இன்னொரு 4 நாள் ஜாலியாக ஊர் சுத்த போகிறோம் அப்படின்னு. உங்களுக்கு இந்த மாதிரி ஊருக்குலாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாட்டியும் போச்சவும் அதை ஃபீல் பண்ணிருக்கேன். நாங்கள் ட்ராவல் பண்ணச்சே இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல ஃப்ளைஓவர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக டைவர்ஷன்ஸ் இருந்தது. அதனாலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ராவல் டைம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. நம்ம ஜிஎஸ்டி ரோட்டில் சென்னை சிட்டி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறதில்ல, செங்கல்பட்டு வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே ஸ்டேட் ஹைவே வழியாக நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ண போகிறோம். சென்னை 61 கிலோமீட்டர்ஸ். ஓகே, நம்ம வந்து இந்த இடத்துல லெஃப்டில் போய் திரும்பிடுவோம். செங்கல்பட்டு டவுனுக்குள்ளே போயிட்டு திருப்பூரூர் போய் போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்டில் செங்கல்பட்டு கிராஸ் பண்ண உடனே நமக்கு வந்து டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு ரூட் வழியாக போகிறோம். இப்போ நம்ம இதுக்கப்புறமா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ணுற ரூட் வழியாக போனால் எவ்வளோ தூரம் நம்ம வந்து டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணி எவ்வளோ ஈஸியாக சென்னை சிட்டிக்குள்ளே ரீச் ஆகலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ரைட்டில் திரும்பிடணும். அதாவது திருக்கழுக்குன்றம்னு ரோடு போகும், அந்த ரோட்ல அப்படியே திரும்பிடணும். இப்படி 2 லாரிக்கு பின்னாடி மாட்டினேன், அவ்வளோ கஷ்டம் தெரியுமா. ஸ்லோவாக மூவ் ஆகிற லாரி. கடைசி அந்த 1/2 மணி நேரம் தான் வந்து ரொம்ப மெதுவாக போகும். இப்போ நம்ம வந்து லெஃப்டில் திரும்பிக்கணும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக திருப்பூரூர் போய் ரீச் ஆகிடும். ஓஎம்ஆர் வழியாகவே போனோன்னே ஈஸியாக சொல்கிறீங்க. ஓஎம்ஆரில் போனால், ஓஎம்ஆரில் தான் மெட்ரோ ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகே ஓகே ஓகே. அதனால் ஈஸியரில் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடலாம். ஏன்னா இன்னைக்கு வீக்கெண்டு தானே, ஓஎம்ஆரில் பெருசாக டிராஃபிக் இருக்காது. பட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அது இதுன்னு ஒரு ரோடு சின்னதாக இருக்கும், கண்டிப்பாக டிராஃபிக் ஜாம். ஆக்சுவலாக இந்த வழியாக இருக்கிற ஒரு காட்டு பகுதி சுற்றி 2 சைடு பார்த்தா ரிசர்வ் ஃபாரஸ்ட். உள்ள என்னென்ன மிருகம்லாம் இருக்கும்? அதெல்லாம் குரங்குலாம் இருக்கும், குரங்கு நரியெல்லாம். நரி இருக்குமா? அதெல்லாம் நானும் முதல்ல இந்த சைட்லாம் வரைச்சா யாரும் ரொம்ப இதுவாகவே இருக்காது. இந்த ரோடு இவ்வளோ நல்லாலாம் இருக்காது, ரொம்ப சுமாராக இருக்கும். அப்போ நரி இருக்கும், நரி போயிருக்கு பார்த்துருக்கேன். அப்புறம் குரங்கெல்லாம் இப்போ கூட போயிடுச்சு, இப்போ கூட கொண்டாடுறதுக்கு முன்னாடி பார்த்தோம். கரடி பார்த்துருக்கேன். ஐயோ, கரடியா? கரடிலாம் இருக்குங்க. இந்த மலை மாதிரி ஒரு ஏரியா இருக்குல்ல, அதில் கரடி இருக்கு. அப்புறம் பாம்பு கண்டிப்பாக இருக்கும். நரி பார்த்துருக்கேன். நாங்கள் கரடி, நரி, குரங்கெல்லாம் பார்த்துருக்கோம். நரின்னா நம்மளை பார்த்து தாக்குமா இல்லை என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ணது, நம்மள பார்த்து பயந்து ஓடிடுவோம். கண்டலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட். குரங்கு பாரு. இப்போ நம்ம வந்து திருப்பூருக்கு வந்துட்டோம். லெஃப்டில் போனால் திருப்பூர் அந்த ஊருக்குள்ளே போவோம். நம்ம ரைட்டில் போயிட்டு திருப்பூர் பைபாஸ் வழியாக போயிடலாம். ரைட்டில் போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் திருப்பூர் பைபாஸ் இருக்கும். லெஃப்டில் போனால் கொஞ்சம் அந்த கோவில்களெல்லாம் ஒரே டிராஃபிக்காக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து திருப்பூர் பைபாஸ்க்கு வந்துட்டோம். திருப்பூர் பைபாஸில் கொஞ்சம் தூரம் போனோடனே ரைட் சைடு ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் திரும்பினீங்கன்னா
நமக்கு ஈசிஆர் போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோன்னா ஈசிஆர்னு போர்டே போட்டிருக்கோம் உங்களுக்கு. அது வழியாக போயிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஈசிஆர்னு போடு 4 கிலோமீட்டர்ஸ்னு போட்டுருப்பாருங்க. அந்த இடத்துல நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கிறோம். ரோட் நல்லா இல்லையா? ரோடு சேம் ரோடு தான். இதே மாதிரி தான் இருக்கு. சேம் அப்படியே இருக்கும். கொஞ்சம் முன்னாடி போகணும். ஒரு 1 கிலோமீட்டர் மேலே தான். இல்லை சேம் தான் வரும். சேம் தான் உள்ள. மேலே அப் அண்ட் டவுன். சரி ஓகே. டர்ன் பண்ணி போயிடலாம் நம்ம. ஒரு மலை மாதிரி ஒரு ரோடு இருக்குது, ஒரு இது இருக்கு மாதிரி. இதில் ஏறினா ஈஸியாக வந்துடும். ஐயோ அந்த நான் இப்போ இந்த ஓஎம்ஆர்லேருந்து இந்த ஈஸியாக கனெக்ட் பண்ண இந்த ரோடு இருக்கு பாருங்க, படு கேவலமாக இருந்தது. அப்பாடி நல்ல ரோடு வந்தாச்சு. இந்த கனெக்ட் இந்த திருப்பூர் ரோட்லேருந்து இங்கே இந்த ஈஸியாக கொண்டோம். பட்டு கேவலமாக இருந்தது ரோடு. முன்னே நல்லா இருந்தது ஓரளவு, பட் நேரவாக இருக்கும் எப்போவுமே. இப்போ ரோடு வந்து பள்ளம் மேடாக இருந்தது. நீங்கள் இந்த பக்கமாக வர வேணான்னா நீங்கள் வந்து கேளம்பாக்கம் வந்துட்டு கோவளம் வந்து நீங்கள் போய்க்கலாம். அதுவும் வந்து நல்ல ஈஸியான ரூட் தான். அது திருப்பூர் டவுனுக்குள்ளே போயிட்டு கேளம்பாக்கம் வந்துட்டு கேளம்பாக்கம் பைபாஸில் வந்து அப்புறம் கோவளம் வந்துடலாம். சோழிங்கநல்லூர் வந்தாச்சு. ஈசிஆரில் வந்து டிராஃபிக்கில் நல்லா மாட்டிகிட்ருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 5:30 கிட்ட ஆகுது. நாங்கள் வெயிட் பண்ணி போகிறோம். ஆனால் உங்களை வெயிட் பண்ண வைக்கிறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்லை. இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.